ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டயட் பிளானோட டே 6க்கான மெனு தான் நான் எனக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மெனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம வெயிட் செக் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோம், இந்த டயட் முடிக்கும் போது நமக்கு வந்து எவ்வளோ வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் வந்து செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆனால் அந்த வெயிட் நம்ம செக் பண்ணுறதே எப்படி வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் டே காலையில் எழுந்திரிச்சோனையும் நமக்கு வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் டே தேர்ட் டே அப்படின்னு டெய்லியும் காலையில் அதுதான் வந்து ஒரு மெயின் ரொட்டீனாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 days ஒன்ஸ் நம்ம வந்து கேப் விட்டு தான் வந்து வெயிட் வந்து செக் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நமக்கு நார்மலாகவே வந்து நம்மளோட வெயிட்டில் வந்து கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு நமக்கு வந்து குறையவே இல்லை அப்படிங்கிறதும், ஸோ நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உங்களுக்கு ஆச்சுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் தான் வந்து அதிகமாகும், வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா 10 days ஒன்ஸ் நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் 10 days அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா போதும். சரி, இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக வெயிட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் மட்டும் வந்து செக் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 6th டேக்கான மெனு என்ன, அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிக்கோங்க. ஸோ அதை ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை, இதுதான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்து அது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் 2னா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து வதங்கி நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 4 தக்காளி நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி சூப் தான். ஸோ அதனால் தக்காளி வந்து அதிகமாக தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து புதினா வந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ வதக்கிட்டு இது நல்லா வந்து வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சூப் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து மூடி வச்சிங்கன்னா அந்த தக்காளி, பூண்டு அதெல்லாமே நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு அந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து சூப்பாக வந்து பண்ண போகிறதில்ல. இந்த வெங்காயம், தக்காளி இதையுமே நம்ம வந்து சூப்பில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம், தக்காளி இருக்கு இல்லையா, இதை ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ மாற்றி இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதையுமே ஃபில்டரில் போட்டு நல்லா புழிஞ்சு அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி அந்த வெங்காயம், தக்காளியில் இருக்க அந்த ஜூஸையுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த வெங்காயம், தக்காளி அரைச்ச அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியும் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு அதை ஃபில்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே ஒட்டுக்கா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர், ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லாம் ப்ரௌன் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கடைசியாக நீங்கள் வந்து பெப்பர் கூட வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அது கூட வந்து ராஜ்மா கிரேவி தான். ஸோ ராஜ்மா பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 50 கிராம்ஸ் அளவுக்கு வந்து எடுத்துருக்கணும். இதை நான் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அதனால் எடுத்தோடனே வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 5 இல்லைனா 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டையும் கொஞ்சமாக வந்து இஞ்சியும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு, இஞ்சி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க.
வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி நல்லா வந்து மசிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமா வந்து சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, இதெல்லாம் லைட்டா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதை இது கூட வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. கலர் எல்லாமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகி, அதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, குழம்பு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த ராஜ்மா, அதோட தண்ணியோட சேர்த்து இதில் அப்படியே வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சு சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு. கடைசியா இதுக்கு மேல வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா, சூப்பரான ஒரு ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு இது கூட வந்து சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ எப்பவும் சொல்ற மாதிரி ஆயில் இல்லாம 2 சப்பாத்தி, அது கூட வந்து கிரேவி. ஸோ 2 ஆர் 3 சப்பாத்தீஸ், அது கூட கிரேவி நீங்க எவ்வளோ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதுதான் இன்னைக்கு லன்ச்சு. ஸோ அடுத்தது டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தோசையும், அது கூட ஒரு ரேடிஷ் சட்னியும் தான் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சட்னி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து செவக்க வறுத்துக்கோங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது முக்கியமானது. இது வந்து கருகிரக்கூடாது. இது லைட்டா வந்து செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 4, 5 பல் பூண்டு குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திட்டு ஒரு 4, 5 சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு தக்காளியும் மட்டும் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு முள்ளங்கியை வந்து நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி எல்லாமே எண்ணெயில நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்திக்கலாம். புளி சேர்த்திட்டு இத கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வைங்க. வேக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வதங்கி வந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத வந்து ஆற வச்சு நம்ம வந்து உப்பு சேர்த்து வந்து அரைச்சுக்கலாம். ஸோ இது கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான். இன்னைக்கு நான் வந்து ரெட் ரைஸ், சிவப்பு அரிசி இருக்கு இல்லையா? அந்த தோசை தான் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட வந்து சுட்டுட்டேன். உங்களுக்கு லேசா வேணும்னா நீங்க லேசா கூட வந்து சுட்டுக்கலாம். மொந்தமா வேணும்னா மொந்தமா ஊத்தாப்பா மாதிரி வந்து செஞ்சுட்டு, இது வந்து 2 தோசை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட இந்த முள்ளங்கி சட்னி தான் வந்து இன்னைக்கு டின்னருக்கு. ஸோ ரெட் ரைஸ் தோசைக்கும் இந்த சட்னிக்கும் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தான் வந்து 6th டேக்கான மெனு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், டின்னருக்கு எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.